பணப்பட்டுவாடா நடக்காது என்று தேர்தல் ஆணையம் உறுதியளிக்குமா என ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மருத்துவர் கார்த்திகேயன் போட்டியிடுகிறார். இவர் ராஜபாளையம் தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் ராஜபாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் நடைபெற்ற அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் கார்த்திகேயன் பணப்பட்டுவாடா நடக்காது என தேர்தல் ஆணையம் உறுதியளிக்குமா என கேள்வி எழுப்பினார். பணப்பட்டுவாடா நடக்காமல் இருக்க உங்களிடத்தில் புதிய திட்டம் என்ன உள்ளது என ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் அதிகாரிகளுடன் காரசார விவாதத்தில் ஈடுபட்டார். நீங்க சொல்ற நாமினேஷன் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்க கட்சி 2016, 2021 2 தேர்தல் பார்த்திருக்காங்க. இந்த 2 தேர்தலையுமே பணப்பட்டுவாடா நடந்திருக்கு. இப்ப 26ல புதுசா என்ன நீங்க திட்டம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க பணப்பட்டுவாடா நடக்காம இருக்கிறதுக்கு? டீம் ஏரியாவுக்குள்ள இருக்காங்க. சிவிஜில்னு யாராவது பணம் கொடுத்தாலோ வேறு நடவடிக்கைகள் செய்தாலோ உடனே கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, கண்ட்ரோல் ரூம் கொடுத்துருக்காங்க. வரக்கூடிய இப்ப நேற்று கூட நம்ம பறக்கும் படையினர் வாகனங்களை தணிக்கை செய்யும் போது ஒருத்தர் 52,000 ரூபாய் கணக்கில் இல்லாத பணம் வச்சிருந்தாரு. அதை நம்ம முடிச்சிருக்கோம். இது மாதிரி எதெல்லாம் நம்ம எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கிற நடைமுறைகளை ஃபாலோ பண்ணி நம்ம